ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் ப்ரெட்டை வச்சு நம்ம 4 விதமான டோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ஒரு முட்டையில் வந்து 100 ml பால் ஊற்றி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சின்னமன், அப்புறம் வெனிலா எசன்ஸ், 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டரை வந்து எல்லா சைடும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை வந்து அந்த முட்டை மிக்சரில் வந்து முக்கி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மிச்சம் உள்ள அந்த எக் மிக்சரை வந்து ப்ரெட்டு மேலே போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஒரு சைடு ப்ரௌன் ஆகிடுச்சு, திருப்பிக்கணும். ஸோ இப்போ வந்து 2 சைடும் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. ஸோ இதுக்கு மேலே வந்து ஹனி இல்லை மேப்பிள் சிரப் இல்லைன்னா சாக்லேட் சிரப் ஊற்றி சாப்பிட்லாம். செகண்ட் வந்து சீஸி பிரெட் ஆம்லேட். ஸோ அதுக்கு வந்து 2 முட்டை, ஒரு வெங்காயம் வந்து ஃபைன்லி சாப், ஒரு பச்சை மிளகா ஃபைன்லி சாப், அப்புறம் வந்து கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் உப்பு, மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து 1 ஸ்பூன் பட்டர், அப்புறம் இந்த எக்கை வந்து ஊற்றிட்டு ஒரு சைடு கொஞ்சம் வெந்த உடனே ஒரு ப்ரெட்டை வந்து இது மேலே வச்சு இப்போ வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த ப்ரெட்டு மேலே வந்து நம்ம மொசரெல்லா சீஸ் இல்லைனா சீஸ் ஸ்லைஸ் போட்டுட்டு இந்த சைடில் எக்ஸ்ட்ரா முட்டைலாம் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும்னா சீஸ் வெளியே வராது. இப்போ இன்னொரு ப்ரெட் வந்து மேலே போட்டு மூடிட்டு திருப்பிக்கணும். திருப்பிட்டு சென்டரில் வந்து ஒரு கட் போட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம சீஸியான ப்ரெட் ஆம்லேட் ரெடி. இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குது. ஸோ தேர்ட் வந்து ப்ரெட் பீட்ஸா. ஸோ இதுக்கு வந்து 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். 4 ப்ரெட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணது நான் இங்கே பீஸா சாஸ் அப்ளை பண்ணுறேன். பீஸா சாஸ் இல்லைனா டொமேட்டோ சாஸும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி தூவிக்கணும். அதுக்கப்புறம் கேப்சிகம், அதுக்கப்புறம் மொசரெல்லா சீஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ஆரிகேனோ. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதை வந்து நான் ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 5 to 7 minutes டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து தவாலையும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், ப்ரெட் பீட்ஸா ரெடி. கடைசி நம்ம வந்து கடல மாவு ப்ரெட் டோஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி கொஞ்சம், 2 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த பேட்டரை வந்து ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு ஸோ ப்ரெட்டில் வந்து இந்த மிக்சர் எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நம்ம வந்து டிப் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஸோ ஒரு பக்கம் இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சு, திருப்பிக்கணும். ஸோ பாருங்கள் 2 சைடும் ப்ரௌன் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், கடல மாவு ப்ரெட் டோஸ்ட் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா subscribe to Servings. Thanks for watching.